ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு livelove.recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். பீனட் பட்டர் நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். ஆனால் அதை வாங்கினதோட சரி அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பீனட் பட்டர் இருந்தது அப்படின்னா அதை வச்சு எப்படி ஒரு பஃப்டு ரைஸ் பார் செய்கிறது அப்படின்றத தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிக்கணும். சாஸ்பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஹீட் பண்ணிக்கணும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் சாப் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் யூஸ் பண்ணணும். எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 பாதாம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பம்கின் சீட்ஸும் காஞ்ச திராட்சையும் ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா வறுபட்டு வாசனை வரணும். அந்த அளவுக்கு வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா திராட்சையோட சைஸ்லாம் பெருசாகிடுச்சு. ஸோ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நாம் வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அகெயின் நம்ம சாஸ்பேனை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீயை ஹீட் பண்ணிக்கணும். இதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கோகோனட் ஃப்ளேக்ஸ், ட்ரை கோகோனட் ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போது கோகோனட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நல்லா வறுபட்டுரும், நல்ல வாசனை வரும். அந்த சமயத்தில் இதை இறக்கி வெளியில் வச்சுருங்க. இப்போது அகெயின் ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் உருக்கிக்கோங்க. பட்டர் போட்டதுக்கு அப்புறமா உடனே நாட்டு சக்கரை நான் யூஸ் பண்ணுறேன். 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லம் இருந்ததுன்னா வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போது 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு பீனட் பட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஸ்வீட்டுக்காக தேன் ஆட் பண்ணுறேன். தேன் ஸ்வீட்னஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பஃப்டு ரைஸ் பார்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி யூஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிடணும். இதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. ரொம்ப அதிகமாக கொதிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு லைட்டாக அங்கங்கே கொதி வரும்போது தெரியும் இல்லையா, அப்போ இதை நாம் ஆஃப் பண்ணிடணும். கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்களா சைட்ஸில் எல்லாம் கொதி வர்றது தெரியுது. இந்த சமயத்தில் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 600 கிராம்ஸ் ஆஃப் பொரியை நான் ஆட் பண்ணுறேன். இதில் அதாவது 3 கப்பு அளவுக்கு பொரி இருக்கும். இதை நான் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், அதையும் அதுக்கப்புறமா நம்ம கோகோனட் ஃப்ளேக்ஸை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே கலந்து விட்டுறணும். ஸோ நம்ம ஆட் பண்ண கோகோனட் ஃப்ளேக்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இதெல்லாம் ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கும்போது தான் நான் செய்கிறேன். இப்போது இதை இந்த மாதிரி ஒரு அலுமினியம் டின்னில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா பஃப்டு ரைஸையும் இதுலேயே ஆட் பண்ணி நல்லா டைட்டாக பேக் பண்ணிடலாம். இதை கரண்டியை வச்சே நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு நல்லா சூடாக இருக்கும், அதனால் நம்மளோட கையை வச்சு பண்ண முடியாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்டியை வச்சே நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறமா உங்கள் கையை வச்சு நல்லா ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சைட்ஸில் இந்த மாதிரி நைஃபை வச்சு ஃபேமாக தள்ளி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம டீமோல்ட் பண்ணும்போது சூப்பர் ஈஸியாக வந்துடும். ஓகே, இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா சூப்பராக ஒன்று கூட ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இதை அழகாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா
5 to 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த ரெசிப்பியை நீங்கள் கோகோனட் ஃப்ளேக்ஸ் இல்லாமலும் செய்யலாம். அதே மாதிரியே ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, அது இல்லாமையும் செய்யலாம். அதே மாதிரியே இன்கேஸ் உங்களுக்கு பீனட் பட்டர் பிடிக்காது அப்படின்னா பீனட் பட்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே கூட செய்யலாம். எந்த விதத்தில் செஞ்சாலும் இந்த ரெசிபி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.